நாங்கெல்லாம் இன்னைக்கு ஒரு நிலைமை இருக்கிறதுக்கு அன்னைக்கு ஒரு தலைவர் பாடுபட்டார், தலைவர் அம்பேத்கர். அந்த கொள்கையை எங்களுக்கு உயிரூற்ற மாதிரி செய்யறவர் வந்து அண்ணன் திருமாவளவன் தான். ஒரே சிம்பிளா சொல்ல போனா the game changer of 2026 is the திருமா. விஜய் நாங்க தொட்டு பேசுற அரசியல பேச முடியாது. விஜய் பேசுறது மேம்போக்கான அரசியல், நாங்க பேசுவது ஆழமான அரசியல். அவங்க வந்து மேடை போட்டு நடிக்கிறவங்க. எங்க தலைவர் வந்து 30 வருஷமா அரசியல் பண்ணிருக்காரு. அவரால் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவருடைய விமர்சனம்லாம் எங்க தலைவருடைய தியாகத்துக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லை. தமிழ்நாட்டிலேயே ஒட்டுமொத்த மக்களுக்காகவும் ஒடுக்கப்பட்ட மக்களும் விளிம்புநிலை மக்களுக்காகவும் இன்று ஓயாமல் அம்பேத்கருக்கு அப்புறம் இன்னைக்கு உழைக்கக்கூடிய ஒரே தலைவர் அது எங்கள் தலைவர் எடிசன் மட்டும்தான். உலக அரசியல் தலைவர்லேயே எங்கள் தலைவர் அதாவது திருமா அண்ணன் மட்டும்தான் அவருடைய சுயநலமின்றி தன் வாழ்வையே வந்து அனைத்து சமூக மக்களுக்கும் அர்ப்பணித்தார். அவர் விளிம்புநிலை மக்களுக்கான தலைவர், அவரை தான் நாங்கள் தேர்ந்தெடுக்க முடியும். பகுத்தறிவோடு சுயமரியாதை சிந்திக்கிற எல்லாமே வந்து விசிகா விட்டு வெளியேற மாட்டாங்க. அவங்க மட்டும்தான் இந்த விசிகாவில் இருப்பாங்க. அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எங்களுக்கு அவருடைய கொள்கை வந்து ரொம்ப பிடிக்குமா, அவருடைய பேச்சு திறமை அதை வந்து எங்களை ரொம்பவோ கவர் பண்ணியிருக்கு. நாங்கள் வந்து அனைத்து துறைகளும் உயிருக்கு உயிராக நேசிக்கிறோம். ஏன் காரணம்னா கடைசி மனிதனுக்கும் அதிகாரம் ஜனநாயகம் கிடைக்கணும். அனைத்து அடித்தட்டு மக்களும் பொதுவான மக்களும் தலைவர்களாக நாங்கள் உருவாக்குறோன்ற ஒரு நிலைப்பாடு தான். ஏன்னா நாங்கெல்லாம் இன்னைக்கு ஒரு நிலைமை இருக்கிறதுக்கு அன்னைக்கு ஒரு தலைவர் பாடுபட்டார், தலைவர் அம்பேத்கர். அந்த கொள்கையை எங்களுக்கு உயிரூற்ற மாதிரி செய்யறவர் வந்து அண்ணன் திருமாவளவன் தான். திருப்பதி மாவட்டம் இருந்து அங்கிருந்து தலைவருடைய கொள்கைக்காக தான் நான் இவ்வளவு தூரம் பயணப்பட்டு இங்கே வந்திருக்கேன்னா அது தலைவருடைய கொள்கை மட்டுமே தவிர வேற எதுவுமே கிடையாது. தொண்டர்களை உருவாக்குறதில்ல, தலைவர் வந்து தலைவரில் தான் உருவாக்குறாரு. எனக்கு வயசு 54. புரட்சியாளர் அம்பேத்கர் வாங்கி கொடுத்த அந்த இடஒதுக்கீட்டில் 4 பட்டப்படிப்பு படித்து முடிச்சிருக்கிறேன். சனாதன சக்திகளிடம் விளைபோகாத ஒரு தலைவராக இருப்பதால் களமாடுவதால் அவரை நான் தலைவராக ஏற்றுக்கொண்டேன். தலைவர் வந்து கிட்டத்தட்ட என்னை விட 10 ஆண்டுகள் பெரியவர், 10 வயசு பெரியவர். நான் வந்து 22 வயதில் தலைவரை பார்த்தேன். தலைவர் வந்து இந்த சமூகத்திற்காக 100% டெடிகேட்டாக இருக்கக்கூடியவர். மக்களை பேரறிவாளன் புரட்சியாளர் அம்பேத்கர் எப்படி நேசித்தாரோ அதே நேர்கோட்டில் அண்ணன் திருமா அவர்கள் இந்த மக்களை நேசிக்கக்கூடியவர். அவர் பேச்சுக்களை கேட்டு அவர் எழுத்துக்களை படித்து அவர் பின்னால் நான் என்னுடைய வாழ்க்கையில் முதலில் வாய்க்கரிசி போட்டு வாசப்படி தாண்டி வந்தவன். நான் தேர்தல் பாதை புறக்கணிகிற காலத்திலிருந்து அவரோடு இருக்கிறேன். பெரும்பாலும் அண்ணன் திருமா மக்களை பற்றியே சிந்திக்கக்கூடியவர். 35 வருஷம் அவருடைய அரசியல் வாழ்க்கை, எத்தனையோ தியாகங்கள் பண்ணியிருக்காரு. எந்த அரசியல் தலைவரை எடுத்துக்கிட்டாலும் அவங்களாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்களுக்குன்னு தனிப்பட்ட வாழ்க்கை இருக்கு. ஆனால் எங்கள் அண்ணல் திருமா வந்து அவருக்குன்னு தனிப்பட்ட வாழ்க்கை அமைச்சுக்காக அவருடைய வாழ்க்கையே இந்த மக்களுக்காக அவர் தியாகம் செஞ்சிருக்காரு. அவரே சொல்லுவார், ஓரங்கட்ட பார்த்தாலும் சரி ஒதுக்க பார்த்தாலும் சரி இது மைய நீரோட்ட அரசியல் நாங்கள் தான் அப்படின்ட்டு. திருமாவுடைய பிள்ளைகள்னு சொல்லிக்க, எழுச்சி தமிழர்னு பிள்ளைகள்னு சொல்லிக்க நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம். சமூகத்தில் நலிவடைந்த மக்கள் அவர்கள் யாராக இருந்தாலும், எந்த சாதியாக இருந்தாலும், எந்த மதமாக இருந்தாலும் அவர்களுக்காக அவர்களின் அரசியல் விடுதலைக்காகவும் உரிமைக்காகவும் அயராது ஓய்வறியாமல் போராடி கொண்டிருக்கிற ஒரு ஒப்பற்ற பெருந்தலைவர். அவர் படித்திருக்கிற அறிவு, கல்வி அறிவு, நாலேஜு தற்காலத்தில் இருக்கிற அரசியல் தலைவருக்கு எவருக்கும் கிடையாது. எவ்வளோ பேசலாம், ஆனால் சாதி ஒழிப்பு அரசியல் அதனை கூர்மைப்படுத்தி மக்களுக்காக போராடி கொண்டிருக்கிற ஒரு மகத்தான பேரிழுக்கும் அகில இந்திய அளவில். விசிகானாலே அது ஒரு அரசியல் களம், போராட்ட களம் தான். போராட்டம்னா அது விசிகா தான், விசிகான போராட்டம் தான். அப்படிதான் போயிட்டு இருக்கு. எங்களோட கொள்கை கோட்பாடுல 3வது இடமே பெண் விடுதலை. அதுதான் பெண்களுக்கு எங்க கட்சி மாதிரி பெண்களுக்கு யாரும் இதுவரைக்கும் இட ஒதுக்கீடு கொடுக்கவே இல்லை. பகுத்தறிவோடு சுயமரியாதை சிந்திக்கிற எல்லாமே வந்து விசிகா விட்டு வெளியேற மாட்டாங்க. அவங்க மட்டும்தான் இந்த விசிகாவில் இருப்பாங்க. அதுதான் அவருடைய கொள்கை தான் எங்களுடைய மாற்றமே காரணமே. மற்ற கட்சியை விட எங்களுக்கு தலைவருடைய ஆளுமை தன்மை எல்லாம் சேர்ந்து எங்களை வந்து மாற்றிருக்கு. எஸ்சிக்கு மட்டும் பட்டா வாங்கி தரல, எம்பிசிக்கு வாங்கி கொடுத்துக்கிறாரு. அப்போ என்ன பண்ணா எம்பிசில இருந்து 100 பேர் வந்து இது சமத்துவ கட்சி, மக்கள் கட்சின்னு சொல்லி அவங்க வந்து சேர்றாங்க. இதுதான் 30 வருஷத்துல அவரை மாதிரி யாருமே கொள்கை அரசியல் பண்ணல. அதாவது எந்த ஒரு பாகுபாடும் இல்லாம எங்க கட்சியோட கொள்கையை வளர்க்கிறாரு. சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை அப்படின்ட்டு, சமூக நீதி கோட்பாடு. மற்ற கட்சிகளுக்கெல்லாம் நாங்க வந்து சமூக நீதி சொல்லித்தர அளவுக்கு எங்க தலைவர் வந்து எங்களை வளர்த்திருக்காரு. கண்டிப்பா அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு நம்முடைய வளர்ச்சி அடைந்திருக்கிறோம். உங்களுக்கு போன டைம் 6 போட்டு 4 ஜெயிச்சோம். பாராளுமன்ற 2 போட்டு ஜெயிச்சிட்டோம், அங்கீகாரம் பெற்றுட்டோம். விசிகா கூட்டணி மட்டும்தான் ஜெயிக்கும். நோ டிராபேக்.
தலைவரை வந்து உள்வாங்கினவங்க யாருமே கட்சி விட்டு வெளியே போக மாட்டாங்க. அப்படி போகிற பதிரை பற்றி நாங்கள் என்றைக்குமே யோசித்ததே இல்லை. அதான் தலைவர் கருத்தும் தொண்டர்கள் கருத்துமே. அது தவறான ஒரு முடிவு. அது ஏதோ சின்ன சின்ன இளம் பசங்க வந்து இன்னும் சரி வர படிக்காமல் இருக்கிறாங்க இல்லையா, அது அந்த ஒரு மீடியா மோகத்தில் இருக்கிறாங்க. அவங்க தெளிவாக படித்தாங்கன்னா அவங்களும் சமூக நீதி யார் பேசுகிறாங்களோ அவங்க பக்கம் நிற்பாங்க. விடுதலை சிறுத்தையை முழுமையாக யாவன் உள்வாங்கியிருக்கானோ ஒருபோதும் விடுதலை சிறுத்தை கட்சி விட்டு போக மாட்டான். சும்மா தாந்தோணித்தனமான அரசியல் செய்யக்கூடிய இளைஞர்கள் மட்டும்தான் மற்ற கட்சிக்கு செல்வாங்க. அணில் வந்து அணில் தான், சிறுத்தை வந்து சிறுத்தை தான். எந்த ஒரு மனுஷன் வந்து அணில் பின்னாடி போனாலும் அது எங்கள் சிறுத்தையாக இருக்க முடியாது. எழுச்சி தமிழரில் பாதையில் இருக்கவங்க எப்பயுமே வந்து சிறுத்தைகளாக தான் இருப்போம். கட்சி அரசியலுக்கும் நாடக அரசியலுக்கும் இங்கே நிறைய வித்தியாசம் இருக்குது. கிடையாது. இது மாதிரி தான் விஜயகாந்த் வரப்போன்னு சொன்னாங்க. அப்படிலாம் எதுவும் கிடையாது. விஜய் நாங்கள் தொட்டு பேசுகிற அரசியலை பேச முடியாது. நாங்கள் எடுக்கிற போராட்டங்களில் விஜயால் எடுக்க முடியாது. நாங்கள் பேசுகிற அரசியலை விஜயால் பேச முடியாது. விஜய் பேசுகிறது மேம்போக்கான அரசியல், நாங்கள் பேசுவது ஆழமான அரசியல்.